என்னண்ணே சீப்பு எங்க மாட்டி வச்சிருக்கீங்க? நானா முட்டா பிள்ளடா. இந்த நிகழ்ச்சியில சீப் கெஸ்ட் நான் தான்டா. சும்மா சம்பந்தம்லாம் வச்சிருப்பனா? ஜீப்பு சீப்பு டாப்பு. வாங்க போவோம். சாமி கும்பிட்டீங்களா? ஏசிய போடுறா ஏசிய போடுறா. ஏசிய போடு ஏசிய போடு. என்ன இது படப்பு எரியுதா? அண்ணே சாரிண்ணே, திப்பு சுல்தான் காலத்துல எடுத்த ஜீப்பு, அதுக்கப்புறம் இப்பதான் எடுக்கிறோம். அத திப்பிட்டு பேசுவா வேண்டா. ஒரு அளவு வேணாமடா. ஏதோ வைக்கப்பட பெரிஞ்ச மாதிரி குபு குபுன்னு புகை வர்ற நேரம் புகைப்படம் இருக்கும்டா. ஆனா உலக வரலாற்றிலேயே வெளியில இருந்துட்டு ஏசி போட சொன்னது நீங்க தானே. என்னப்பா இருப்பா அண்ணே மறைக்கிறீங்கண்ணே. ஏய் கோயம்புத்தூர்ல கோமதியோட இருந்தோம், அருப்புக்கோட்டையில அமுதோட இருந்தோம். எதெல்லாம் உங்கள்கிட்ட மறைச்சிருக்கோம்? ஐயோ அத இல்லண்ணே, டிரைவருக்கு ரோட்டை மறைக்கிறீங்க. தெரிஞ்சாப்ல அவனா ஓட்ட போறான், வாட்டுக்கு போகுது வண்டி. இதுல பிரேக்கிங் கிடையாது எதுவும் கிடையாது. எடுப்பா எடுப்பா வண்டி எடுப்பா. மதுரையை சுத்த போறோம். இன்னைக்கு எவ்வளவு ஃபேமஸ் காட்ட போறோம். போட்டும் போட்டும் போட்டோம். ஏய் தம்பிலா, இன்னைக்கு நம்ம போற இடம் குருவனுடைய அறுவடை வீடுல. சரி திருப்புறம் ஓட்டுறோம். அது திருமணமான வண்டியா? இந்த வேணாம், அறுவடை வீடுல 2 இருக்குது. மதுரை தாண்டா. என்ன? ஆமா. பாத்தியா எல்லாம் உத்து பாக்குற பாத்தியாடா? ஆமா. என்ன அர்த்தம்? அந்த ஃபேமஸ் அர்த்தம். அப்படி கிடையாது, உள்ள இவ்வளவு இடம் இருக்கும்போது எதுவும் வெளியில போறாங்க. இப்படி பேசக்கூடாதா? எடுத்து பேசினா உன்னை வேலை ரிசைன் பண்ணி விட்டுருவாங்க. பேசுறேன். ஆமா. ஏய் நிறுத்துறா நிறுத்துறா. டேய் அண்ணனுடைய ஃபேமஸ் எப்போ வந்து பாடுறா. வாடா வாடா வாய்க்கலாம் நெட்டைக்கல வாங்கடா. அக்கா என்ன 100 நாள் வேலைக்கா? ஆமா. நீங்க எல்லாம் ஒரு பொடி பயில்க, எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்திருக்க பயில்க. சரி. மதுரைக்குள்ள நீங்க ஃபேமஸ் இல்லைன்றாங்க. நான் ஃபேமஸ் இல்ல. அக்கா என்னக்கா அவங்களை பாத்திருக்கியா? பாத்திருக்கப்ப என்னப்பா தெரியாதா? 20 வருஷமா உன்னை பாத்திருக்கேன். கேளுடா 20 வருஷமா பாத்திருக்கேன். தம்பியா தெரியாதுன்றீங்க. கொசு மருந்து அடிக்கிற குழந்தை